கர்த்தர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் 4 மில்லியன் கோடிகள் மதிப்பிலான தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய ஒரே மகனுக்கு எழுதி வைத்துவிட்டு அவர் மரணமடைந்து விட்டார். அவர் மறித்த பின்பு அவருடைய சொத்துக்களை பராமரிக்கிறவர்கள் தூர தேசத்திலே வசிக்கும் அவருடைய மகனை அழைத்து, நீங்கள் உங்கள் தகப்பனார் வைத்து சென்ற சொத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என் தகப்பனார் என்னுடைய திருமணத்தை அங்கீகரிக்க மாட்டேன், நீ என் முகத்திலே முழிக்காதே என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். நான் வேறு தேசத்திலே சென்று என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஞானம் ஆகியவற்றை பயன்படுத்தி நான் அங்கு ஒரு சிறிய பணக்காரனாக இருக்கிறேன், அது போதும், என்னுடைய தகப்பனாருடைய சொத்துக்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அதை பராமரிப்பவர்கள் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மீண்டுமாய் மகனை அழைத்து, நீ உன்னுடைய தகப்பனாருடைய சொத்துக்களை அடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் எனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். எனவே நீதிபதி உத்தரவிட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் விற்கப்பட்டு அவை அரசாங்க கணக்கிலே செலுத்தப்பட்டு விட்டது. சில வருடங்கள் கழித்து அந்த மகன் தன்னுடைய வியாபாரத்திலே பெரிய நஷ்டத்தை அடைந்து அவர் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி திரும்பி வந்தார். வந்து தன்னுடைய சொத்துக்களிலே எங்காவது கொஞ்சமாவது மீதி இருக்குமா என்று சொல்லி விசாரித்து கேட்டார். இல்லை, கோர்ட் உத்தரவுப்படி எல்லாவற்றையும் அரசு கணக்கிலே செலுத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது கோர்ட்டை அணுகி, எனக்கு கொஞ்சமாவது சொத்துக்கள் வேண்டும், அது என் தகப்பனார் சிரமப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் அல்லவா என்று சொல்லி மனு செய்தார். கோர்ட் உறுதியாக சொல்லிவிட்டது, எப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டீர்களோ அந்த தீர்மானம் அப்படியே செல்லும். உங்களுடைய கசப்புகள், வெறுப்புகள் ஆகியவற்றின் நிமித்தம் நீங்கள் உங்கள் தகப்பனார் உங்களுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது அது அரசாங்கத்துக்கு பயன்பட்டு வருகிறது. எனவே நீங்கள் இந்த உலகத்திலே மற்ற பிரஜைகளைப் போல உழைத்து வாழுங்கள் என்று சொல்லிவிட்டது. நன்மையான ஈவுகளின் மதிப்பை அநேகர் அசட்டை செய்து அதை இழந்து விட்ட பின்பு அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடக்கும்படிக்கு நமக்கு அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொள்ளாமல் உதாசீனம் செய்துவிட்டு உலகத்தின் பின்னாலே ஓடிவிட்டு ஒரு நாள், ஐயோ நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமற் போனேனே என்று சொல்லி வருந்தி பயனில்லை. இந்த உலகத்தின் இச்சைகளுக்காக தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை நாம் அசட்டை செய்து இழந்து விட்ட பின்பு பின்னொரு நாள் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட போவதில்லை. எனவே தேவன் நமக்கு கிருபையாய் அருளை செய்து அவருடைய நல்ல தயவையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாய் அவர் தரும் நித்திய லோகத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றிக் கொள்வோம். எபிரேயர் 12:16 ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கிட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி நாம் கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி அவரை பற்றி கொண்டு அவருடைய நித்திய ராஜ்யத்திலே ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைப்போம், அதை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.